ஹாய்மா, வெரி குட் ஆஃப்டர்நூன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா சில டவுட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. இப்போ அதனால் உங்களுக்கு சொல்கிறது பதிலாக ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இது வீடியோ போட்டுங்கிறக்காக தான் நான் வீடியோ போடுறேன். என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, எப்படி மேடம் லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தங்கம்? நான் ரொம்ப 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 எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்ம தியரியாக படிக்கிறது ஒரு விதம், கேஸ் லாக்குன்னு வேறு மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. கேஸ் லாக்கு வேறு மாதிரி படிக்கணும், தியரிக்கு வேறு மாதிரி படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் தியரிக்கு படிச்சிருப்பீங்கல்ல, படிச்சிங்களா இல்லையா? எப்படி படிச்சிங்க? இப்போ அந்த கொஷின்ஸ் நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன? இப்போ எக்ஸாம்பிள் மோட் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர்னா எழுத தெரியுமா? இப்போ பை ப்ராக்டிஸ் தான் அதை கொண்டு வரும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் படிக்கவே வேண்டாம். இப்போ என்னென்னா, நான் நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு பாஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இல்லைம்மா, அந்த புக்ஸ் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா? அதில் பாஸ்ட் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க, ஒரு கேஸ் மாதிரி கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ அது மாதிரி கேஸ் மாதிரி கொடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா கேஸ்லா மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான நம்ம வந்து கேஸ்லாவாக நம்ம எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இத்தனை இங்கே பாருங்க, டு பி ஃப்ராங்க், இதுக்குன்னு தனியாக கிளாஸ் 1 மணி நேரம் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன படிச்சிங்களோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தங்கம் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம எழுக்க வேண்டியது ப்ரொவிஷன் ஆஃப் லா. சரிங்களா? ஒரு கொஷினை படிக்கிறீங்க, அது என்னது, மோட் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபரோடதா, இல்லை டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டோடதா, இல்லை இன்டோர் மேனேஜ்மெண்ட்டோடதா, பார்த்தாவே உங்களுக்கு அது தெரியுமா? அந்த ப்ரொவிஷன் நீங்கள் என்ன நம்ம கொஷினுக்குன்னு படித்து வச்சோமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அனாலிசிஸ் இல்லைன்னா ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ்ன்னு எழுதலாம். ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ்னா அந்த கொஷினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ராமோ சீதா அதெல்லாம் கொடுத்து இந்த கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் அனாலிசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த கிவன் கேஸ் எப்படி ஆரம்பிக்கணும் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். அக்கார்டிங் டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லை அக்கார்டிங் டு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு ஆரம்பிக்கணும். இதுலேயே வந்து ஃபேக்ட் ஆஃப் தி கேஸில் எழுதணும். இந்த கிவன் கேஸ் அப்படின்னு இந்த கேஸை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இந்த ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் அது மாதிரி அந்த இருக்கிற ஸ்டோரி அப்படியே பார்த்து எழுதாமல் அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிவன் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர், இந்த கொஷினை பார்த்தாலே அது என்ன ஆக்ட்னு தெரியும், அது என்ன ப்ரொவிஷன் எழுதிட்டோம், அதுக்கான ஆன்சரை ஹென்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அது மாதிரி தர்ஃபார் அது மாதிரி போட்டு ஒரு 4 to 5 லைன்ஸில் அதுக்கான நீங்கள் ஆன்சர் எழுதணும். இந்த கன்டென்ஷன் வந்து வேலிடு தான், இது வந்து நாட் வேலிடு, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு போட்டு எழுதணும். புரியுதுங்களா? தயவுசுன்னு சொல்கிறேன், இன்றைக்கி நான் டெஸ்ட்டு வைக்கிறதுல நெக்ஸ்ட்டு நான் வந்து தீபாவளி முடிச்சு வர டெஸ்ட்டில் யாருமே கேஸ்லால எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பேட்ச் ஏபி வந்து டெஸ்ட் எழுதிருக்கிறாங்க கேஸ்லாஸ்லேயும் கூட. நம்ம டெஸ்ட் எழுதல சி பேட்ச், ஏன்னா நான் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணிருக்கிறோம். அந்த பேட்ச்க்கு வந்து தியரி கொஷின்ஸ் மட்டும் எழுதிருக்காங்க. அதனால ரீசன்ஸ் சொல்லவே கூடாது. சரியாடாத்தாங்க? சரிங்க மேடம். அது எப்படி மேடம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது வீட்டில்? ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக உங்கள் புக் பேக்கில் இருக்குது இல்லை, அதெல்லாம் படிங்க. புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே விட்டுட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணவங்க எந்த லெவல் எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கேஸ்லாஸ் எழுதி பார்க்குறவங்க எப்படி எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்பட வேண்டாம். அது இல்லாமல் வேணுனாலும் நான் நிறைய போஸ்ட் போட்டிருப்பேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போட்டிருப்பேன், கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன். ஸ்டில் ஒரு டவுட் கேட்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்கக்கூடாது, நீங்கள் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது கேஸ்லாவை விட, சரி டேரக்ட் கொஷின்ஸோட கேஸ்லாஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தங்கம், அதான் நீங்கள் ரொம்ப பில்டப்லாம் பண்ண வேண்டாம். 2 பேஜ் 3 அப்பெல்லாம் எழுத வேண்டாம். என்னவோ ஒரு பேஜ் எழுதினாலும் சரி, நீட்டாக அப் டு தி பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். நீங்கள் நிறைய ஓட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. காலேஜில் பண்ணுறது நீங்கள் எதுவுமே இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா தங்கம்? அப்போ எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ப்ரொவிஷன் ஆஃப் லா. 2 கேஸ், 3வது கன்க்ளூஷன். எழுதுங்க, ரீசன் சொல்லக்கூடாது. எக்ஸ்கியூசஸ் ஆர் யூஸ்லெஸ். அது தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் கேஸ்லாஸ் எழுதுறீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிற 2-3 டைம் வேணாலும் போட்டு கேட்டு பார்த்துக்குங்க. ரீசன் சொல்லக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்ன கேட்டீங்க? சிஏ சிஎம்ஏ 2ம் போட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட சிஎம்ஏ போட்டிருக்கீங்க. கவலையே பட வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் தான் தங்கம் வரும். சரியா? உங்கள் புக்ஸ் எல்லாமே வந்துருச்சா? புக்ஸ் வந்துருச்சு. அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு தீபாவளி முடிஞ்சதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 வீக் டெஸ்ட் ஷெட்யூல் போகுமா, போனதுக்கப்புறம் இல்லைன்னா ஈவினிங் கிளாஸஸ் போட்டு அதிகமாக நம்ம கிளாஸஸ் அதுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிடலாம், லா ஆல்ரெடி படிச்சிடலாம், எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிடலாம். தயவுசுன்னு சொல்கிறேன், எக்கனாமிக் மறுபடியும் ஒரு ஃபஸ்ட் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா? இப்போ நீங்கள் மைண்ட் செட் இப்போ என்ன இருக்கணும்னா, நாட் ஒன்லி ஃபார் சிஏ,
சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு சேர்த்து படிக்கிறோங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். மீறி போனால் 1 வீக் நம்ம அதுக்கு எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். அதாவது இதில் இருக்கிறதுக்கு இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன எக்ஸ்ட்ராஸ் படிக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். தயவுசுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க சிஎம்ஏக்கு? 50-60 இருக்குமா? இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிஎம்ஏவும் ஒரு நிறைய போட்டிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பேட்ச் மாதிரி போட்டு நான் சொல்லித்தரேன். அது பயப்படாதீங்க. அக்கௌண்ட்ஸு புக்கில் நீங்கள் பார்க்கவே வேண்டாம், ஆல்ரெடி படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன சிலபஸ் மேக்ஸிமம் 70% ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது அது நல்லா படிச்சுக்கோங்க. சிஏ புக்கில் நல்லா படிச்சு சிஎம்ஏ புக்ஸில் நம்ம ஒன்வேர்ட்ஸ் எல்லாமே திருப்பி பார்த்துக்கலாம். ஏன்னா 2 டுவெல் கோர்சஸ் பண்ணும்போது இது இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தானே, சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே, கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் புக் பாக்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒன்வேர்டு. சிஎம்ஏல பெரிய 100% எல்லாரும் கிளியர் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்ம 100% ரிசல்ட் சிஎம்ஏல எடுத்துருக்கிறோம். அதே மார்க் வாங்கணும். எய்ம் என்ன வச்சுருக்கணும்னா 350+ வாங்கணும்னு எய்ம் வச்சுக்கோங்க. ஈஸி தான். மேக்ஸிமம் அப்படித்தான். எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படித்ததை ஃப்ரெஷ்அப் பண்ணுங்கள். புரியுதா? பயந்துக்காதீங்க. எனக்கு முதல்ல நீங்கள் போயிட்டு வந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்குறேன். இன்னொன்று, ஏம்மா இவங்க கேட்டிருந்தாங்க இல்லைம்மா, ஏன் பாலகிருத்தியா, யாருங்கம்மா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் ஜானில் எழுதல மேல் எழுதுறாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கம்மா? கம்மியாக? ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு லெட்டர் மட்டும் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து நீங்கள் எழுதலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரொம்ப புவர் மார்க், ரொம்ப ஓரளவுக்கு படிக்கிறவங்கள மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்கள அலோவ் பண்ண வேண்டாம்மா. நம்ம அதுக்கு அலோவ் பண்ணவே வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரொம்ப டவுனாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோச்சிங் கொடுத்துடலாமா. 17th பேட்சில் போட்டுட்டு இன்னும் நல்லா கோச்சிங் கொடுத்துட்டு அப்புறம் கூட எழுத வச்சிடலாம். பட் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ண வேண்டாம். ஓரளவு நல்லா பண்ணுறவங்கள எழுத வைக்கலாம். கான்ஃபிடன்ஸ் அவங்களை செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டவுனாக இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை, கவலைப்படாதீங்க. அதுதான் நம்ம 1 டைம் ஃபீஸ் பே பண்ணால் பாஸ் பண்ணுற வரைக்கும். அதனால் கவலையே படாதீங்க. வில் டேக் கேர். சரியா? அதையும் நான் இதுலேயே சொல்லிட்டேன். 3 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். கேஸ் கிளாஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சிஎம்ஏ என்ன பண்ணணும்னா, நீங்கள் 1 வீக் எங்கூட வாங்க, எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக வேண்டாம், மேக்ஸிமம் ஒரு 5 days போதும். எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எழுதுறதுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எவ்வளோ. இப்போ ஒரு டைம் சந்தியாலாம் இருந்தாங்கல்ல, கேட்டு பாருங்கள். தயவுசுன்னு சொல்கிறோமா, நம்மக்கிட்ட சிஏ ஃபவுண்டேஷன் சிஎம்ஏ ஒட்டுக்கா படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. நீங்கள் எங்கிட்ட பேசுறத விட அவங்ககிட்ட பேசுங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. குழம்பிட்டே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக்கு அழுக்காக இருக்கணும், நிறைய அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நம்ம படித்தோம் அப்படின்னு. பட் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த புக்ஸ் நம்ம எடுக்கவே மாட்டோம். ஆல்ரெடி சிஏல படிச்சிருப்போம். அதை வச்சு போய் எக்ஸாம் அப்பியர் ஆகும். ஆனால் மார்க் ஸ்கோர் ஆகும். ஏன்னா கான்செப்ஷுவல் நாலேஜ் உங்களுக்கு கிளாரிட்டி 100% இருக்கும். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டுமே எழுதுறீங்க. அப்போ பாருங்கள், சிஏவும் சேர்த்து எழுதும் போது சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சிஎம்ஏ படிக்கிறாங்கன்னா அவங்க மார்க்கை விட நீங்கள் அதிகமாக வாங்கணும். அதையும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி? அப்போ சில சாப்டர்ஸ் என்னென்னலாம் படிக்கணும், எதை படித்தா போதும்னு சொல்கிறோம். இவ்வளோ நாள் 100% ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தோம் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில். அதனால் நேம் ஸ்பாயில் பண்ணிடாதீங்கடா தங்கம். எல்லோரும் நல்லா படிக்கணும். வீட்டில் உங்களுக்கு டாஸ்க் என்ன, இந்த 1 வீக்கு படிக்கிறது மட்டும்தான். இன்னொன்று மெயினாக, அதாவது நான் 1 வீக் லீவ் கொடுக்குறேன் தங்கம். இது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டடி லீவ் தான் நெக்ஸ்ட் மாடல் டெஸ்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 days பிஃபோரே போயிடுறீங்க. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இன்றைக்கி ஏன் நான் வீடியோ போடுறேன், மெயினாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவு, ஈவன் பேரண்ட்ஸ் எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. சாட்டர்டேவே கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் தங்கம். ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இருக்கிறாங்கனால ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸ் இங்கே போகும்டா தங்கம். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது இருக்கா தங்கம்? வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுனாலும் வீட்டில் போய் படிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோன்னு இதில் பார்க்கலாம். சரி? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லையாப்பா, பயந்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். இது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம 10 டெஸ்ட்டு 20 டெஸ்ட் எழுதிட்டு உங்களை நான் எக்ஸாம் ஹால்குள்ளே விட போகிறேன். பயந்துக்காதீங்க. ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்குள்ளே போகலாம். சரி? அப்போ காலைல ஏர்லி மார்னிங் கிளாஸ் வைக்கலாம், ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். எல்லாம் நீங்கள் இதை நல்ல கான்செப்டோட படிச்சிருந்தீங்கன்னாவே அதுக்கு அவங்க போய்க்கலாம். சரியா? கான்ஃபிடன்ஸ் வந்துடுமா? படிச்சிடலாமா? கான்ஃபிடன்ஸ் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1 வீக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சரியா? கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் என்னது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம், வேறு என்ன சொல்லுவீங்க, தீபாவளி செலிப்ரேஷன், ஒரு பட்டாசு வச்சுருங்க. பட்டாசு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 மணி நேரம் ஜாலியாக செஞ்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இங்கெல்லாம் போர் அடிச்சு போயிருக்கும். ஒரே மெனு இல்லையா? ஹாஸ்டல் ஒரே மெனு. யாராக இருந்தாலும் அப்படி ஒரே மெனுங்கும்போது டிஃப்ரெண்ட்டாக போய் ஏதாவது பிடிச்சது நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக வாங்க. அவ்வளோதான். வீட்டுக்கு போகிறது எதுக்காக?
படிக்கிறதுக்காக மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திருப்பி திருப்பி சொல்கிறேன், படிக்கிறதுக்காக தான். வீட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணாதீங்க, சரியா? வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்குது நம்ம தீபாவளி. ஏன்னா அந்த 4 சப்ஜெக்டில் மார்க் மட்டும் கம்மியாச்சுன்னா யார் பட்டாசு வைப்பாங்க தெரியுமில்ல? யார்? நான் இல்லைம்மா. யார்? சார். ஆமாம் தானே, என் பட்டாசுலாம் புஷ்வான மாதிரி போயிடும், சாரோட பட்டாசு ராக்கெட் போயிடும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தீபாவளி, மெயின் தீபாவளி எங்கே? இங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம், சரியா? தேங்க்யூ, பை.